Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் சீஸ் தோசை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இத பண்றது ரொம்ப ஈஸி. வாங்க இத எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. இதே சின்ன சைஸ்ல கேரட் இருந்துச்சுன்னா 2 இல்லனா 3 எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வந்து ஒரு கேரட் எடுத்துர்க்கேன். இத நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ண கேரட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைஸில் வந்து கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து அரைப்படாமல் இருக்கும், ஒன்றும் பாதியமாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுடும். பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 4 பல்லு பூண்டை பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சி எடுத்துருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா அரை துண்டு எடுத்துருக்கேன். முழு சைஸ் இல்லாமல் அரை துண்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து அரை கைப்பிடி நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க. அரைச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. 1.5 கப்பு பார்த்தீங்கன்னா தோசை மாவு எடுத்துக்கோங்க. தோசை மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தேவைப்படலன்னா விட்டுருங்க. மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம தோசை சுடுற அளவுக்கு மாவு பதம் இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டால் நான் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை மாவு, இட்லி மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இட்லி மாவு இருந்தால் கெட்டியாக இருக்கும். இதே நமக்கு தோசைக்கு கரைக்கிறதுனா மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். தோசை தவா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூடாக இருக்குது. 1.5 கரண்டி மாவு ஊற்றி மெலிசான தோசையாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவு மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்காது. நம்ம கேரட் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம அழுத்தம் கொடுத்து இதை சுற்ற முடியாது. மெலிசாக பார்த்து இதை வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஓரங்களில் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம ஒரு பக்கம் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து சீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. சீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் தோசை எடுத்துடுறேன். மீதி இருக்கிற மாவையும் இதே போல் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், சூப்பரான கேரட் சீஸ் தோசை எப்படி பண்ணுறது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசையில் நம்ம சீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். இதில் நான் 3 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு காரம் தெரியல. உங்களுக்கு காரம் கொஞ்சம் பிடிக்குன்னா ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.